இதான் நம்மளோட நியூ கெட்டப். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன் உலகம் சுற்றும் வலிபன் மார்லி. இன்றைக்கி நான் சுத்த போகிற இடம் வந்து காம்போ ஃபெலிஸ் அப்படின்ற ஒரு ஸ்னோ மவுண்டன் தான் போக போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரிப்பு தான். ஏன்னா வந்து ஒரு பயங்கர டீம் கூட பஸ்ஸில் போகிறேன். எல்லாமே அங்கிள்ஸ், ஆண்டிஸ், சின்ன குழந்தைங்க, பெரிய ஆளுங்க, இது மாதிரி எல்லாமே எடுப்பாங்க. இதுதான் அந்த டீம். இவங்க கூட தான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். எடிட்டிங் போயிட்டு இருக்கு. ஒரு சின்ன பிரேக் டைம், அங்கேயும் ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த இடம் செம்மையாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ஸ்னோ பார்க்குறேன் இந்த வருஷத்தில், அதுவும் ரொம்ப தூரத்தில். அடுத்து பக்கத்துலேயே வந்துடுச்சு. ஏன்னா ஸ்னோ ஏரியா பக்கத்தில் வந்துட்டோம். ஃபுல்லாக ஸ்னோ தான். நாங்கள் போக வேண்டிய இடம் இங்கே. சாப்பாடு போயிட்டு இருக்கு. இது ஒயின். அடுத்து சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. நமக்கும் சாப்பாடு கிடைச்சாச்சு. செம்ம பசி. ஒரு ரீல் ஒன்று ட்ரை பண்ணுறேன், ஆனால் முடியலை. அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த ஸ்பாட்டுக்கு வந்த உடனே அந்த ரீல் தான் பண்ணணும்னு தோணுச்சு. இங்கே ஃப்ளிக் பஸ் வந்து ரெண்ட்டுக்கு எடுக்கலான்றது இங்கே தான் பார்த்தோம். இங்கே வந்து டாய்லெட் வசதி இருக்குது, ஃப்ரீ டாய்லெட். இங்கே வந்து கஃபே, ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குது. இதுதான் சரியான கூட்டம். உள்ளக்கெல்லாம் இறங்கியாச்சு. குளிர் நல்லாவும் இருக்குது, அடுத்து திடீர்னு குறையுது. இது நான் யோசிக்கவே இல்லை இது மாதிரிலாம் ஒன்று பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. தெரிஞ்சுதான் நம்மளும் ஒன்று இது மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். நல்லா இருக்கு. இதுதான் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நம்ம எடுத்துட்டோம். வரல. கொஞ்சம் டீம் இருந்திருந்தால் நல்லாயிருக்கும் இதெல்லாம் பண்ணுறதுக்கு. இந்த ரோப்பு வந்து நான் யோசிச்சுட்டே இருந்தேன், எப்படி மேலே போகிறானுங்க, இது வந்து கீழே சறுக்கிட்டு வரலாம், மேலே எப்படி போகலான்னு. அப்புறம் தான் பார்த்தேன், இந்த ரோப்பு பிடிச்சிட்டு அப்படியே மேலே போயிடலாம். மேலே போயிட்டு வரும்போது அப்படியே சறுக்கிட்டு வருவாங்க. அது அடுத்து வந்து இது மாதிரியும் இருக்குது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகணுன்னா இந்த மாதிரி சேரில் இதில் உட்காந்துட்டு அப்படியே மேலே போய்க்கலாம். பாய்ஸ் நமக்கு வீடியோ இருக்கவும் ஜாலி ஆகிட்டாங்க. அப்படியே மேலேனா சரியான வெயிட். அந்த எண்டு தெரியுதுங்களா, அது மாதிரி அவ்வளோ தூரம் போயிட்டு மேலேருந்து அப்படியே ஜாலியாக சறுக்கிட்டு வந்துட்டு இருக்கலாம். நல்லா தான் இருக்குது. இதுவும் ஒன்று. அடுத்தது அந்த மேலே போகிறதுக்கு வந்து நிறையா இடம் இருக்குது. ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு இடத்துலையும் சின்ன சின்ன பசங்க முத கொண்டு இதை நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வரும்போது பிளான் பண்ணிட்டு வருவேன், ட்ரை பண்ணணும். பாருங்க, இதுவும் ஒன்று. இது வேறு ஏரியா. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஏரியாவிலும் இருக்குது. இந்த இடமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் தான். மலையேறி கொண்டு இருக்கிறேன். நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கேன். மற்ற எல்லாவனுமே எனக்கு கீழே தான். டாப்புக்கு போயிட்டு நான் இதுக்கு முன்னாடி இதை விட பெரிய மலை ஏறி இருக்கு. ஆனால் இந்த ஏரியாவே ரொம்ப தண்ணி தாங்க மாட்டேங்குது இவ்வளோ குளிர்லையும். டாப்புக்கு போனால் யாரும் இருக்க மாட்டேன் பார்த்தா அங்கே 4 பேர் இருக்காங்க. இறங்கும் போது அப்படி சறுக்கிட்டே போயிருங்க. இங்கே மேலே இருந்த அந்த 4 பேரோட உதவினால தான் இது மாதிரி தனியாக ஒரு வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. இல்லைன்னா என் மூஞ்ச பக்கத்தில் காட்டி அப்படியே தான் இருக்கும். மேலே டாப்க்கு வந்துட்டேன். கொஞ்சம் சேட்டைகள். ஆனால் இங்கே விட கொஞ்சம் மேடு ஒன்று இருக்குது, அதுக்கு தான் போகணும் அடுத்து. இப்போ அந்த மலையோட டாப்பில் இருக்காங்க. நாங்கள் வந்த பாதை இங்கேருந்து அப்படியே வந்தோம். வந்து இங்கே இருக்குது நம்ம உள்ள பஸ். அந்த பஸ்லேருந்து இறங்கி ஆக்சுவலி இந்த ரோடு எங்கே போகுதுன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஃபுல்லாக மழை தான், ரோடு எங்கேயுமே இல்லை. அப்புறமா பார்த்தா இந்த மேலே வரவும் தெரிஞ்சிச்சு. அந்த ரோடு அப்படியே உள்ளே போகும்போது ஒரு டவுன் இருக்குது பாருங்க. இது வழியாக அப்படியே மலைக்கு உள்ளே போகுது அந்த ரோடு. சாம்சங் தான் நமக்கு. இங்கே வருங்க ஒரு டீமா. இப்போதைக்கு இதுதான் டாப். இங்கே யாருமே இல்லை. டாப்புக்கு வந்தாச்சு. யாருமே இல்லை. ஒன்லி ஃபார் திஸ் காய். மாப்பிள்ள இது போகலான்னு பார்த்தேன். இன்னொரு டைம் வரும்போது எல்லாம் பிளான் பண்ணி ட்ரை பண்ணோம். இப்போ
இப்போ எனக்கு இந்த மலை மேலே ஏறினது தான் பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு, அந்த ரோப்பில் போகிறத விட வர்ற மாதிரி ஒரு மாதிரி நல்ல சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஸ்னோ இருந்துச்சு, மழையா பெய்யுது. நம்ம இப்போ இறங்க போகிறோம். ரொம்ப குளிர ஆரம்பிச்சிட்டாப்புல, இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது. சந்திப்போம், பாய். ஐயோ, இந்த வருஷம் வின்டர் இங்கே முடிஞ்சு. ஸ்னோ இங்கே பாருங்க எவ்வளோ கால் இருக்கா. இது வச்சு எடுத்தோன்னா சல்லுன்னு உள்ள போயிடுது. இதில் அப்படியே சரிக்கிட்டு grazie. அங்கேருந்து அழகா சருகிட்டு வந்துட்டேன். ஏமா அந்த டீம் போயிட்டு இருக்குது, நம்மளால முடியாது. நம்ம இப்படியே சருகிட்டு போயிடும். ஸ்கூலா போசோ பூனோ சி நம்ம தலைவன் தான் எனக்காக அந்த கிளாஸ் எனக்காக எடுத்துட்டு வர போனோம். முடிஞ்சது, காலை ஃபுல்லாக போயிடுச்சு. பனி கட்டி சரிக்கிட்டு வந்தோம். ஐயோ இதில் ஐஸ் ஆயிடுச்சு. அவங்க மேல இருந்து கொடுத்தாங்க, கீழே விழுந்துச்சு. இதுவும் நின்றுச்சு. என்ன பண்ண போறீங்கன்னா, ஐயோ இப்படி உட்காந்துட்டு எப்படி போயிட்டு இருக்கேன். ஐயோ ட்ரெஸ் உள்ளலாம் ஸ்னோடா. என் கதை முடிஞ்சு. இதுக்கு மேலே என்னால் முடியாது. நான் ஓட போகிறேன். கை காலெலாம் விரைச்சி போச்சு. ரொம்ப சட்டை போட்டேன். பாய். பஸ்ஸில் ஓடி வந்து ஏறிட்டான். நல்லா ஹீட்டர் இருந்துச்சு, எதுவுமே இருந்துச்சு. நான் ட்ரிப்புக்கு வந்ததுக்கு இதுவும் ஒரு காரணம். நல்ல சாப்பாடு, பஸ். ஓகே, இந்த ட்ரிப் முடிவுக்கு வந்துடுச்சு. தொடர்ந்து பாருங்கள். பாய் பாய்.